ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இதை ஒரு அவசர பதிவு அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோட நாளைக்கு வர இருக்குதுங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதோடு சேர்த்து இந்த சஷ்டி, பஞ்சமி, பௌர்ணமி இதெல்லாம் சேரும்போது அந்த நாள் இன்னுமே விசேஷமான நாளாக மாறிடுதுங்க. அந்த வகையில் நாளைக்கு மார்கழி வளர்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குங்க. மாலை நேரத்தில் நிலவாசல் கதவை திறந்து வச்சா கொசு தான் படம் எடுத்து வாசலுக்கு வருது, பணம் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே புரியுதுங்க. ஆனால் நாளைய தினம் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி மார்கழி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குதுங்க. இந்த வளர்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தேய்பிறை சஷ்டியில் எப்படி நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தேய்ந்து போகுதோ, அதே போல் வளர்பிறை சஷ்டியில் நமக்கு என்ன வரம் வேணுமோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நாளைய தினம் நிலவாசலில் இந்த 2 பொருளை வச்சா நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு பண வரவு அதிகரிக்குங்க, கடன் சுமை குறையுங்க. நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு என்ன அப்படின்றத அவசர பதிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு. முருகப்பெருமான மனசார நினச்சி வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் தான். அவருக்கு இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இது எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா செய்ய வேணாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க கட்டாயப்படுத்துகிறா. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், சாமி கும்பிட சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கும்பிடட்டும், விருப்பம் இல்லைன்னா போகட்டும், நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. வெத்தலை தீபம் தான் ஏற்றணுமா, இல்லை துவரம் பருப்பு தீபம் தான் ஏற்றணும் அப்படிலாம் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வீடியோ பார்த்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் யாரும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க. ஒரு சிலருக்கு தோணும் இது நம்ம செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் தான் இது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னதுங்க. அவங்க ரெகுலராக செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த நாளை செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் வீடியோவில் சொல்லட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாம் மட்டுமே பயன்பட்டால் பத்தாது, நம்ம சொல்லி அதை ஒரு 10 பேர் பயன்படுத்தினாங்க, அவங்களுக்கு நல்ல நடந்தது அப்படின்னா அதுல ஒரு பங்கு புண்ணியம் எனக்கும் சேரும், சொன்னா அவங்களுக்கும் போய் சேருங்க. நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுலாங்க. நாளை தினம் மார்கழி மாசத்துல வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் ஒரு இனிமையான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத எல்லாருக்குமே நினைவுக்கு வருது அப்படின்னா அசைவ சாப்பாடு தான். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அசைவ சாப்பாட்டை தவிர்த்துட்டு முருகன் வழிபாடு செஞ்சுதான் பாருங்களேன். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சமாக கிடைக்காது, வான அளவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. ஒரு சிலர் இப்போ தைப்பூசம் விரதம் 48 நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் 21 நாட்கள் விரதம் ஆரம்பிக்க இருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் அன்னைக்கு மட்டுமே, தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமே வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய விருப்பம். 48 நாள் அப்படின்றது ஒரு சிலரால் முடியாது, 21 நாள் எல்லாராலுமே முடியும். இப்போ 48 நாள்னா பெண்களுக்கு கஷ்டம், நடுவில் ஒரு 5 நாள் கேப் ஆகிடும். 21 நாள்னா எந்த வித தடங்களும் இல்லாமல் 21 நாள் இருக்கலாங்க. அது முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக 48 நாள் இருக்க முடியும். இப்போ நானும் இருக்கணும்னு தாங்க ஆசைப்பட்டேன். இப்போ நான் வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன், நிறைய வேலை. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை என்னால் 2-3 நாள் செய்ய முடியாமல் போயிடுச்சுங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் 21 நாள் செய்யலான்னு நினச்சிட்ருக்கிறேன். முருகப்பெருமான் எனக்கு எப்படி வழிவிடுவாருன்னு தெரிலங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு காலையில் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியும் காலையில் எழுந்து குளிச்சுருவீங்க. ஒருவேளை நீங்கள் இது வரைக்குமே மார்கழி மாதத்தில் எழுந்து தீபமே ஏற்றலை அப்படின்னா கூட நாளைக்கு காலையில் எழுந்துக்கோங்க, சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க எளிமையான சாப்பாடு சாப்பிட்டு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 2 வேளை கட் பண்ணிடலாம், இல்லை 3 வேளை கூட சாப்பிட்டுட்டு சைவ சாப்பாடாக சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்க. நாளைக்கு மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு 2 வாழைப்பழம் நைவேத்தியமாக வச்சா கூட போதுங்க. அப்படிலாம் ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம், ஏலக்காய் தட்டி போட்டு பால் வைக்கலாம், சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். எதுவுமே செய்ய முடியாத அப்படின்றவங்க 2 வாழைப்பழம் கூட வச்சுக்கலாங்க. அடுத்து இந்த பரிகாரத்தை நிலவாசலில் தான் நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்தை நம்ம டெமோவெல்லாம் செஞ்சு காட்ட முடியாதுங்க. அதனால் நான் என்னுடைய வீடியோஸில், நான் பழைய வீடியோஸுங்க, இது பழைய வீட்டில் நான் எடுத்த வீடியோ, அதை போட்டுட்டு உங்களுக்கு முக்கியமான தகவலை மட்டும் சொல்கிறேங்க. நீங்கள் தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு 2 மண் அகல் விளக்கு, ஏற்கனவே பயன்படுத்தின அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2 மண் அகல் விளக்கு எடுத்து அதை சுத்தமாக கழுவிட்டு
மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அது நிரம்ப 2 மண் அகல் விளக்கு நிரம்ப கல்லுப்பு கொட்டி அதுக்கு மேலே ஒரு 5 மிளகு வச்சு நிலவாசலோட 2 பக்கமும் வச்சிருந்தேங்க. அதாவது பூஜை அறைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, வச்சில்ல அப்படின்னா புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து 2 மண் அகல் விளக்குலையும் உங்கள் கையினால் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே 5 மிளகு வச்சு நிலவாசலோட 2 பக்கமும் வச்சுருந்தேங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க. ஒவ்வொரு மண் அகல் விளக்குலையும் 5 மிளகுகள், மொத்தமாக 10 மிளகுகள் பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுங்க. நிலவாசலில் 2 பக்கமும் தயார் செய்யப்பட்ட கல்லுப்பு வந்து மண் அகல் விளக்குல வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, ஒரு தாம்பால் தட்டு, சில்வர் தட்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தட்டுக்கு மேலே இன்னொரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதையும் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க. இதுக்கு வந்து பஞ்ச தீப கூட்டு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. ஒன்று நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் வச்சுருந்தீங்களா பயன்படுத்திக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. முருகப்பெருமான மனசார நினச்சிக்கோங்க. கந்தா அப்படின்னா இந்தான்னு ஓடி வர தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தாங்க. அவரை மனசார நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றணுங்க. அதாவது 2 பக்கம் மண் அகல் விளக்கு வச்சுட்டு ஒரு பக்கத்தில் மண் அகல் விளக்கு, அந்த கல்லுப்பு இருக்கிற அகல் விளக்கு பக்கத்தில் இன்னொரு விளக்கு, அதாவது இன்னொரு மண் அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டுக்கோங்க. தீபம் ஏற்றி வச்சுடுங்க. இவ்வளோதாங்க பரிகாரம். அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. ஒருவேளை முருகப்பெருமானோட சிலை வச்சுருக்கிறீங்க, வேல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சஷ்டியில் கிருத்திகையில் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. முருகப்பெருமான் சிலை வச்சுருந்தா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க. ஏன்னா வந்து சிலைக்கு வந்து உயிர்ப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். சிலை வச்சுருந்தா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தரமாவது அபிஷேகம் பண்ணணுங்க. எங்களால் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்க சிலை வாங்குறது தவிர்த்துறது நல்லதுங்க. ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு அவங்கள பட்டினி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அபிஷேகம் மாதத்துக்கு ஒரு தரம். பால் அபிஷேகம் பண்ண முடியாதுங்க. சுத்தமான தண்ணி, அது கங்கை தண்ணியாக பாவிச்சு கூட நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. ஒரு அபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. அபிஷேகம் பண்ணியே ஆகணுமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுங்க. சிலையை வாங்கி வச்சுருந்தா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தரம் அபிஷேகம், சுத்தமான தண்ணி இல்லாத அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. என்ன நைவேத்தியம் வைக்கிறோமோ ஒரு கிளாஸ் பாலோ இல்லை வாழைப்பழமோ ஏதாவது நைவேத்தியம் வச்சு கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், உங்களுக்கு முருகப்பெருமானோட என்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. விரதம் இருந்தால் விரதத்தையும் நம்ம என்ன நைவேத்தியம் வச்சோமோ அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க. நாளை தினம் வளர்வரை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளம் அப்படின்றது பல மடங்கு உயரங்க. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். நிலவாசல்களில் வந்து கல்லுப்பு வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தருங்க. வீட்டில் எப்போ ஏற்பட்ட கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குதுங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதை வந்து வச்சுட்டு அப்படியே விட்டுனுங்க. இந்த பரிகாரத்தை சஷ்டி தீதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில மாலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவாசலில் விளக்கும் ஏற்றிருப்பீங்க. விளக்கு எரிஞ்சு தானாக குளிரணுங்க. நம்ம குளிர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த விளக்கு குளிர்ந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கு மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடலாங்க. இப்போது மண்ணகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் பார்த்தீங்களா, அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் மண்ணகல் விளக்கில் வச்ச கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, 2 பக்கமும் கல்லுப்பும் மிளகும், அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்க. ஞாயிறு மாலை, திங்கள் மாலை, செவ்வாய்க்கிழமை மாலையில் 3 நாளும் அந்த கல்லுப்பு நம்ம வீட்டு நிலவாசல் படியிலேயே தாங்க இருக்கணும். அதை வந்து யாரும் காலில் தட்டி விடாத மாதிரி ஒரு பக்கமாக வச்சுருங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லிடுங்க, இந்த பக்கம் வச்சிருக்கிறேன், காலில் தட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாக, அதாவது செவ்வாய் ஓரையில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அகல் விளக்கில் போட்டு வச்சுருக்கிற உப்பையும் மிளகையும் அதில் கொட்டி உங்கள் கையால் கரைக்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்படியே போட்டெல்லாம் கரைக்கூடாது. நம்ம கையினால் கரைக்கும் போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு பண கஷ்டமெல்லாம் என்னை விட்டு போகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து நம்ம வளர்பறையில் வந்து கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கல்லுப்பை கரைக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும், பண கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு
பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து கல்லுப்பு கரைஞ்சிடும், மிளகு மட்டும் கரையாது இல்லைங்களா? அதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றிடலாம். அப்படி இல்லை நீங்கள் தொட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து செடி ஏதாவது வச்சு தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அந்த செடியில் கூட ஊற்றிடலாங்க, தப்பு கிடையாதுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் விலகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யணும், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் எந்த பலனுமே கிடைக்காதுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.